வருகை தந்துள்ள அனைவருக்கும் சர்ச்சையின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் ஏழுமலைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு. ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்காரு. அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகவும் இந்த பாடல் காட்சிகளை பார்க்கும்போது பழைய பாரதிராஜ் சார் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த கண்ணன் சார் இப்போ ஏன்னா திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டசியான உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம் மண் சார்ந்த மண்ணும் சார்ந்த வேர் சார்ந்த திரைப்படங்களை கண்டென்ட்டாக கொண்டு வரதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க காலகட்டத்தில் மையல்ங்கிற திரைப்படம் அது ஏழுமலை மிக அழகாக கொண்டு வந்திருக்கார். உண்மையாக இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சிருக்காங்க, குறைஞ்சபட்சம் இந்த எழுத்துக்காக படிச்சிருக்காங்க இல்லையா. மையல் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்புதலுக்கே அவர் இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு வகையான திரைப்படங்கள் உண்டு. ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம், இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம். இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுத்த திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யாது. திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குனருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக கொண்டு. இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகம் இருக்கிற சௌந்தர்யோட மகன் அமருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். பாடல் காட்சியில் அதாவது ரவிக்குமார் பேச சொல்லிட்டு இருந்தார், காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கு பாருங்க, லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போதான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அவர் தாளாற்ற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது. ஆனால் ரீ ரெக்கார்டிங்கில் இளையராஜா சர்வர் மிரட்டிருக்கீங்க. நீங்கள் அதை ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணீங்களா? ட்ரெய்லரோட ரீ ரெக்கார்டிங் பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையில ஒரு பயமுறுத்துற மாதிரி இருந்தது இந்த ரீ ரெக்கார்டிங். அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ நிச்சயமாக அமருக்கு சௌந்தரனை தாண்டுவார். அமர் அப்பாவை தாண்டிய மகனாக மிகப்பெரிய இசையமைப்பு வெற்றி வருவார். அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது. நிச்சயமாக இந்த உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே எங்களோட ரொம்ப அன்பாகவும் பணியாகவும் இருக்கணும். நீங்கள் பெரிய ஹீரோ நான் பாம்பேலேருந்து மேக்கப் மேனை கொண்டு வந்துடாதீங்க, அங்கேருந்து காசோடு கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா வழக்கமாக என்ன ஆகுதுன்னா இவங்களை எங்கேயோ தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ நாங்கள் தேடி கொண்டு உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்துடுறீங்க. உங்களை வளர்த்து விட்ட ஏனியை எல்லாருமே பெரும்பாலும் ஒரு நடிகை என்ன பண்றாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தா இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இப்போ எங்களை மறந்துடுறாங்க. அது மாதிரி இல்லாம உங்களை சாதாரணமா இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு இந்த திரைத்துறையில மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வேக்கிற மாதிரி இல்லை சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன்லாம் உங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்களை எப்போதும் நீங்க நினைவில் கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்க ஹீரோயினுக்கு நான் கொடுக்குற வேண்டுகோள். உங்க சிரிப்பு உண்மையான அழகா இருக்கு, நீங்க அதே போல அழகா இருக்குன்னு மனசாலும் அழகா இருக்கணும். நீங்க அடுத்து நம்மளுடைய ஹீரோ காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்காரு. காந்தாரா ரிஷப் ரெட்டி மாதிரி இருக்காரு. இந்த படம் கூட அது மாதிரி தான் இருக்கு. ஆக்ஷன்ல எமோஷன்ல ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு. அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படத்துல பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எந்த ஃப்ரேம் ஆடியன்ஸை உள்ளே இருக்குதோ அந்த திரைப்படம் வெற்றி வரும். அது மாதிரி ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் அந்த கனெக்டர்கள் வெளியே கொண்டு வர முயற்சியில் அழகாக கேமராமேன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. கனெக்டர்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழுமலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக மேலே வருவீங்க. இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கு. ஏன்னா இங்கே திரைப்படத்துறையில் சிறந்த டெக்னீஷியன் தான் சிறந்த திரைப்படம் உருவாக்க முடியும். அதனால நான் பிறக்கும்போதே சிறந்த டெக்னீஷியன் வர முடியாது. சிறந்த டெக்னீஷியனுக்கு திரைப்படத்துறையில வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால்
ரோட்ல போறவங்க கொண்டு வந்து நீங்க வந்து டெக்கரேஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா சினிமா வந்து மறுபடியும் ரோட்டுக்கு போயிடும். அதுதான் வந்து இந்த இடத்துல தேனப்பன் இருக்காரு மேடையில, பழைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாரோட செக்ரட்டரியா இருந்திருக்காரு, அவருக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ 97ல எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அன்னைக்கு 200 டைரக்டர் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எது மாதிரி உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஒருத்தருக்கு ஒரு டெக்னீஷியன் உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு கூட வந்து 200 டெக்னீஷியன் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. பாரதிராஜாலேருந்து, பாலச்சந்தர்லேருந்து, மணிரத்னம்லேருந்து, சங்கர்லேருந்து, செல்வமணிலேருந்து, உதயகுமார்லேருந்து, KS ரவிக்குமார்லேருந்து மிக பிரம்மாண்டமான டைரக்டர் கூட இருந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏதோ கோபத்தில் வந்து அதான் கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது தான் கஷ்டம், சிறப்பு செய்யறது தான் கஷ்டம். ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் இருந்தா அது கெட்டு போயிடும். அது மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நிச்சயமா வந்து அந்த நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிடுற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து தேனப்பை இருக்கும்போது கூட நாங்க வந்து 100 சண்டை போட்டிருக்கோம். ஒரு முறை போகும்போது தேனப்பை இருந்தாருன்னா சண்டை தான் வரும். ஆனா சண்டைங்கிறது வந்து தங்களுடைய சங்கத்தை சரியா வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு 2 பேருக்குமே இருக்கும். அது செல்வமணிக்கா இருக்கட்டும், இல்லை தேனப்பனா இருக்கட்டும். தேனப்பனை சரி பண்ணணும்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அன்னைக்கு கூட்டு போயிடுவோம். எப்படியாவது ரவி நீ கொஞ்சம் வாப்பா, நீ வந்தீங்கன்னா தேனப்ப கொஞ்சம் சுமாரா பேசுவான், இதனால நீ வா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ ஒரு யாரு எப்படி போனா எப்படி இருக்குங்கிற நட்பு இருக்கு இல்லையா, அந்த நட்பின் அடிப்படையில நாங்க வந்து வேலை செய்யும் போது இண்டஸ்ட்ரியும் நல்லா இருந்தது, சங்கங்களும் நல்லா இருந்தது. அந்த புரிதல் இல்லாம யாரு கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே தெரியாம இருக்கும்போது, இப்போ நீங்க நிர்வாகிகளா இருக்க, தயாரிப்பாளா இருக்க நீங்களாம் அது சொல்லலைன்னா இப்ப என்ன நடக்கும்னா நாங்க வேணுமா வேணாமாங்கிற கேள்வி வந்துடும். அதுதான் அடுத்த கேள்வின்னா, இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான். அமைதி என்பது ஒரு கட்டம் வரைக்கும் தான். அடுத்த கட்டம் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, பழைய நிலையில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு நீங்க இன்னைக்கு சேர்த்தினா ஒரு 5000 பேருக்கு நாளைக்கு பதில் சொல்லணும். அன்னைக்கு தேனப்பில் இருந்தார் நினைக்கிறேன் 3000 பேருக்கு வந்து 1 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ரோட்ல நிக்க வச்சு 1 வருஷமா சிரமப்பட்டு ஒரு சங்கமா ஏறி அவங்கள ஒரு சங்கத்துல வந்து இணைச்சி விட்டோம். அந்த இது மறுபடியும் நடக்கும்னு வந்து இருக்கும்னு நினைக்க கூடாது. அதனால வந்து இந்த பிளவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு, இப்போ இருக்கிற பிளவு என்பது வேறு. ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக்கல் வளர ஆட்குறைப்பு வந்து ஆட்குறைப்புன்னு சொல்ல முடியாது. முன்னாடி 10 பேர் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஒரே ஒருத்தர் செய்ய முடியும். முன்னாடி வந்து ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட்டர் வந்து எடிட் பண்ணாதான் டைரக்டர் வந்து அந்த காட்சியை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் எடிட் பண்ணும்போதே அது என்ன சீனுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்றோம். அந்த ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார், ஃபைட் எடுக்கும்போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷாட் இருக்கா, வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடிஞ்சிடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறையிற வாய்ப்பு வரும். அப்போ 25000 பேர் வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு 10000 பேர் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது, இன்னொரு 5000 பேர் 10000 பேர் ஏதோ ஒரு சண்டையில கொண்டு வந்து நீங்க வெளில விட்டுட்டீங்கன்னா இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத தயவு செய்து மேடையில் இருக்க தேனப்பனுக்கு சொல்றேன். அது போல வந்து நம்ம நண்பர் தனஞ்சயன் இருக்காரு, அவங்களாம் வந்து எல்லா சங்கத்திலையும் தொடர்பு உள்ளவங்க. ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கமும் தொடர்பு இருக்கு. இதனுடைய சீரியஸ்னஸ் ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது, அண்ணன் தம்பிக்குள்ள மாமன் மச்சவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, அந்த குடும்பத்தில் அடுத்தவங்க யார் இருக்காங்களோ, பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்க வருது அவங்களோட கடமை. இது நம்ம ஒரு சாவு நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்மந்தி சாப்பாடுன்னு ஒன்று போடுவோம். ஏன்னா சம்மந்திங்கிறவங்க அடுத்த ரத்தம். அவங்க வந்து அந்த சாவுல பாதிக்கப்பட்டவங்க வந்து கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பிடாம அன்னைக்கு வந்து 2 நாள் 3 நாள் இருக்கும்போது சம்மந்தி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அந்த நிற்கணுங்கிற ஒரு உறவுத்தன்மை ஏற்படுத்துறது தான் அந்த சம்மந்தி சாப்பாடு. அது மாதிரி இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இல்லை FEFCIயில் இல்லை நடிகர் சங்கத்தில் இல்லை எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்கு. பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம். அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினைச்சின்னா, ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் தகராறு வருதுன்னு நினைச்சீங்கன்னா அதை சரி செஞ்சாதான் வந்து நல்லா இருக்குமே தவிர, நான் இன்னொரு பொண்டாட்டியை கழிட்டுனா வந்து 100 பொண்டாட்டி கட்டினாலும் உங்க பிரச்சனை முடியாது. ஏன்னா நமக்கு 100 பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனையும் ஒரு பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டே போனோமா நம்ம வாழ்க்கை முழுவதும் பொண்டாட்டி கட்டுறதே வேலையா போயிடும். அதனால சங்கங்கள் கூட ஒரு சங்கத்துக்கு பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா 100 சங்கங்கள் இருக்கும். அமைப்பு சாரா தொழிலாளர் கூட ஒர்க் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. என் வீட்லயே ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு கேட் ஒன்று போட்டோம். கேட் போட்டு அதனோட வீல் வந்து ஒர்க் பண்ணல.
கேட்டு போட்டவங்கிட்ட 3 மாசமா நடந்துகிட்டு இருக்கும். அந்த தொழிலாளியை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 3 மாசம் நடந்துட்டு இருக்கும். ஆனா நீங்க இன்னைக்கு உட்காந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் உட்காந்துட்டு இல்ல ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ நாளைக்கு 1000 பேர் ஜூனியர் மறுநாள் காலைல 5 மணிக்கு அவங்க வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்குண்டான மேனேஜர் அங்கே வேலை செய்யறாங்க, அதுக்குண்டான அமைப்பு அங்கே வேலை செய்யுது. லைட் மேன் வரல, கேமராமேன் வந்து எனக்கு 100 லைட் வேணும்னா அந்த 100 லைட் மறுநாள் காலையில் அது பாம்பேல இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் வந்து மறுநாள் இறங்குது. இதெல்லாம் ஒரு அமைப்பா இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். இதை விட்டுட்டு அமைப்பு சாரா போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற நிலை வரும். இந்த கப்பல்ல பயணம் செய்யற ஒரு பயணியா மட்டும் இல்ல, இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு நிர்வாகியாகவும் தேனப்ப இருக்காரு, தனஞ்சயன் இருக்காரு, சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. பத்திரிகை மூலமாக ஊடகங்கள் மூலமாக சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சொல்றேன், இது வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இது ஒரு எச்சரிக்கை மணி. அடுத்து எப்படி வேணாலும் அது திசை திரும்பலாம். அதனால வந்து ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த சம்பந்தப்பட்டவர் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி மையல் படத்தை வாழ்த்த வந்தோம். இந்த பிரச்சனை சொல்றேன், தயவுசெய்து நினைக்காதீங்க. இது திரைப்படத்தோட பிரச்சனை, திரைப்படத்துறையோட பிரச்சனை. இந்த திரைப்படத்துல உங்க திரைப்படமும் இருக்கு, நீங்களும் நாளைக்கு இண்டஸ்ட்ரியில, ஏன்னா இந்த தயாரிப்பாளர் நிச்சயமா இன்னும் ஒரு 10-15 படங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்கு. ஏன்னா இதனுடைய வெற்றி வந்து தயாரிப்பாளரோட வேலையே என்னன்னா மிகச்சிறந்த டெக்னீஷியன்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த திரைப்படத்தை அந்த டெக்னீஷியனுக்கு மிகச்சிறந்த திரைப்படமா கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர் எங்கெங்கேயோ தேடி இன்னைக்கு ஏழுமலை வரும்போது, நான் புழல்வு சார் வரும்போது மேடை ஏறும்போது அஷ்டத்து கூட யாரும் கைத்தட்டல. ஆனா ஏழுமலை மேடை ஏறும்போது நிறைய பேர் கைத்தட்டினாங்க. அப்ப நிறைய பேரோட வந்திருக்காரு ஏழுமலை வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரும்போதே வந்து ஃபேன்ஸோட வந்திருக்காரு. நிச்சயமா இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. இந்த திரைப்படத்தை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.